சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் இதுவரை 3 கட்டங்களாக 118 சட்டப்பேரவை தொகுதிகளில் பரப்புரையை நிறைவு செய்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. வரும் திங்கட்கிழமை முதல் மதுரையில் 4வது கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். இபிஎஸ்ஸின் இந்த சுற்றுப்பயணத்தால் அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் அடைந்திருப்பதாக அக்கட்சியின் தலைமை கருதுகிறது. இந்த சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்திற்கு இடையே நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் நடைபெறும் என திட்டவட்டமாக கூறி வரும் அமித்ஷா தாவேகா மாநாட்டில் அதிமுக மீதான விமர்சனம் போன்றவற்றிற்கு இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலம் விடை கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். மேலும் எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தின் அனுபவம் குறித்தும் பேச இருப்பதாகவும் தெரிகிறது. இதெல்லாம் விவாதிக்கக்குள்ள வாய்ப்பை விட நாம பெரிய கட்சி, நாம பெரிய நம்ம டைம்ஸுக்கு தான் மற்றவங்கிறத எந்தூசியாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மாவட்ட செயலாளர்கிட்ட எடப்பாடி பேசுவார். இந்த பிரச்சாரத்துடைய இம்பாக்ட் என்ன, மக்கள்கிட்ட அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ரிசப்ஷன் இருக்கு அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லி அடுத்த கட்ட வியூகத்தை வகுப்பதற்கான ஒரு கூட்டமாக தான் இது இருக்கிறது. ஓபிஎஸ் வெளியே போயிட்டா கூட டிடிவி என்டிஏல தானே இருக்காரு, மீண்டும் அவர் கொண்டு வரணும் அப்படின்றத அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருப்பது இதுவும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. மீண்டும் அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கு. அப்படின்னும் போது இது எல்லாத்துக்குமான ஒரு கூட்டமாக தான் அது இருக்கும் அப்படின்னு பார்க்கிறேன். அது மட்டுமன்றி சட்டமன்ற தேர்தல் பணிகள், பூத் கமிட்டி மற்றும் கூட்டணியை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பணிகளை அதிமுக மேற்கொள்ள வேண்டியிருக்கும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் அதீத கவனம் பெற்றுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.